ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் தேன் குழல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக செம்பில் மாவு எடுத்து சுற்றுறாங்க பாருங்கள். அழகாக சுற்றுறாங்க. நான் எல்லாம் சுற்றினா வராது, கை கிடுங்கிரும். அவங்க தான் அழகாக சுற்றுறாங்க. ஃப்ளோரெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வரப்போ அழகு டிசைன் வந்துடுது. யூஸ்வலாக கடாய் ஃபுல்லாக சுற்றுவாங்க, சுற்றி தான் போடுவாங்க. இவங்க ஒரு லேயர் மட்டும் சுற்றி வச்சுருக்காங்க. சூப்பராக வருது, பார்க்கவே அழகாக தான் இருக்குது. இதை இப்படியே சுற்றி முடிச்சுட்டு நல்லா வேக விடுவாங்க. நல்லா வேகணும், அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும், உள்பாகமும் வேகும். அரிசி மாவில் தான் இது செய்வாங்க. எனக்கு இந்த தேன்குழல் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்பா இருந்த காலத்தில் எனக்கு திருவிழாக்கு போனாருன்னா எப்போ போனாலும் எனக்கு தேன்குழல் வாங்கி கொண்டு தருவாங்க. நீங்கள் இது வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? எங்கள் இடத்துலலாம் இது தேன்குழல்னு தான் சொல்லுவாங்க. சில இடத்துல சூடு மிட்டாய்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் இடத்துல இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்து வருது, பார்க்குறதுக்கே அப்படி தெரியுது. இது அப்புறமா இனி ஒரே இதாக மறைச்சி போட முடியாது. நல்லா ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் பெரிய கடாயில் எண்ணெயாக இருக்குல்ல, அதை அப்படியே அவர் 3ஆக உடச்சி மறைச்சி போடுறாங்க. ஸ்லோவாக தான் இது மறைச்சி போடணும், ஏன்னா எண்ணெய் கொட்டிடும் பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் வீட்டில் செஞ்சால் இது மெதுவாக தான் செய்யணும், சின்ன கடாயில். இனி இதை அப்படியே மறைச்சி போட்டு 2 சைடும் நல்ல முறுமுறுன்னு வெந்ததும் இதை அப்படியே எடுத்து இன்னொரு கடாய்க்கு மாற்றிடுவாங்க. அந்த கடாய் சுகர் பாகு காய்ச்சி வச்சுருக்கிற கடாய். அந்த கடாயில் போட்டு நல்லா முக்கி பிடிச்சிருவாங்க. அப்போ அது நல்ல அந்த சுகர் பாகு உள்ளே ஏறி தேன் மாதிரி இருக்கும். அதனால தான் இதற்கு தேன்குழல்னு பேர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.